கரடு முரடான மலைகளில் கடுமையான பயணம். யுகங்கள் கடந்தும் நிலைத்திருக்கும் பொக்கிஷ கோவில்கள். பஞ்ச பாண்டவர்கள் தேடி அலைந்து வழிபட்ட பஞ்சகேதார தலங்கள். பெருமாள் குடிக்கொண்டிருக்கும் வடநாட்டு திவ்ய தேச கோவில்கள். புண்ணிய நதி கங்கையின் பஞ்ச பிரயாகைகள். இமயமலை மடிப்புகளில் இருக்கக்கூடிய அற்புதமான கோவில்களை பார்ப்பதற்கான அருமையான வாய்ப்பு. வாழ்நாள்ல மறக்கவே முடியாத ஒரு தீர்த்த யாத்திரை போகணும்னு முடிவு பண்ணிட்டா இமயமலையில் இருக்கக்கூடிய பஞ்சகேதார தலங்கள் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த வகையில நம்ம ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் தூரம் கஷ்டப்பட்டு டிராவல் பண்ணி மலைமலையா ஏறி ட்ரெக்கிங் போறாங்கல்ல, அப்படி அங்க என்னதான் ஸ்பெஷல் அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த வீடியோவை முழுசா பாருங்க, உங்களுக்கே தெரியும். எல்லா உயிர்களுமே பல யுகங்களா மலையெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய ஐயன் ஈசனை பார்க்கறதுக்காக தான் படையெடுத்துட்டே இருக்கு. அந்த வகையில எல்லாம் வல்ல எம்பெருமான் ஈசனை பஞ்ச பாண்டவர்கள் தேடி தேடி தரிசனம் பண்ணிருக்காங்க. மகாபாரத காலத்துல குருஷேத்திர போர் நடந்தப்போ பஞ்ச பாண்டவர்கள் எல்லாருமா சேர்ந்து அவங்களுடைய பங்காளிகள்னு சொல்லக்கூடிய கௌரவர்களை கொன்னுட்டாங்க இல்லையா? அந்த பாவத்தை தீக்கணுங்கிறதுக்காக எல்லாம் வல்ல ஈசனை வழிபடணும்னு காடு மலைகள்னு சுத்தாத இடமெல்லாம் சுத்தி வந்திருக்காங்க. அப்படி உத்தரகாண்ட் மாநிலத்தோட இமயமலை பக்கம் சுத்தி வர்றப்பதான் சிவாலிக் அப்படிங்கிற மலைத்தொடர்ல ஐயன் ஈசனை பார்த்திருக்காங்க. இவங்க பார்த்ததோ ஐயன் ஈசனோ பாண்டவர்களை பார்த்திருக்காரு. பார்த்த உடனே அட பாவிகளா, இவ்வளோ பாவத்தை பண்ணிட்டு இவங்க வேற வர்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எருமக்கடாவா மாறி இமயமலைக்குள்ள ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆகியிருக்காரு. ஓடி வந்த பாண்டவர்கள் எருமக்கடாவா இருந்த ஐயன் ஈசனோட வாலை பிடிச்சு நிறுத்தியிருக்காங்க. தங்களோட பாவங்களை தீர்க்குமாறு அவங்க கிட்ட கையேந்தி வரம் கேட்டிருக்காங்க. ஐயன் ஈசனும் மனமிறங்கி அவங்களோட பாவங்கள்ல இருந்து விடுவிச்சாரா. அதுக்கப்புறமா அவங்க பத்ரிநாத் பின்னாடி இருக்கக்கூடிய மனா கிராமத்துல சரஸ்வதி நதி பக்கத்துல இருக்கிற பீம்புல் அப்படிங்கிற வழியா சொர்க்கத்துக்கு போனாங்களாம். அப்போ எருமக்கடாவா இருந்த ஐயன் ஈசனோட பின்பக்கம், அதாவது திமில் தெரிஞ்ச இடம் கேதார்நாத் சுயம்பலிங்கமாகவும், வயிற்று பகுதி தெரிஞ்ச இடம் மத்திய மகேஸ்வர் லிங்கமாகவும், புஜங்கள் தெரிஞ்ச இடம் துங்கநாத்னோ, முகம் தெரிந்த இடம் ருத்ரநாத் அப்படின்னோ, ஜடாமுடி தெரிஞ்ச இடம் கல்பேஸ்வர்னோ பல ஆயிரம் வருஷங்களா மக்களால கும்பிடப்பட்டு வருது. இந்த தலங்கள்ல சுவாமி தரிசனம் பண்றது நம்முடைய 7 ஜென்ம பாவங்களை தீர்க்கும்னு நம்பப்படுது. இப்படி பாவங்களை தீர்க்கக்கூடிய பஞ்சகேதார தலங்களையும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்துணை புராதன சிறப்பு மிக்க கோவில்களையும் தரிசனம் பண்றதுதா நம்ம பஞ்சகேதார்நாத் யாத்திரை. 2025 செப்டம்பர் மாதம் இந்த யாத்திரையில யாத்ரீகர்கள் 10 பேர், நாங்க 2 பேர்னு மொத்தம் 12 பேர் தமிழஞ்சல் குழுவிலிருந்து புறப்பட்டோம். நம்ம தமிழ்நாட்டில இருந்து ட்ரெயின்ல டெல்லி வந்து அங்கிருந்து ஹரித்வாருக்கு இன்னொரு ட்ரெயின்ல ஏறி வந்தோம். அதுக்கே 2 நாள் அசால்ட்டா காணாம போயிடுச்சு. ஈவினிங் டைம்ல ஹரித்வார் வந்து ஹரித்வார்ல கங்கை கரையோரம் இருக்கக்கூடிய நம்ம காஞ்சி மடத்துல தங்கணும். அங்க மடத்துல படித்துறையில இறங்கினோம்னா கங்கா நதியில பிரைவசியோட குளிக்க முடியுங்கிறதுனால அங்க போய் குளிச்சிட்டோம். சில்லான தண்ணியில செம்ம அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவோம். அந்த வகையில 150 வருடங்களுக்கு மேல பாரம்பரியமா செயல்படுற ஹரித்வார் காஞ்சி மடம் பாத்தீங்கன்னா அந்த காலத்து பிரம்மாண்டத்தின் உச்சம்னு கூட சொல்லலாம். மத்ராசி மட் அப்படின்னு சொன்னா இங்க எல்லாத்துக்குமே தெரியும். கங்கா நதிக்கரையில கட்டி இவ்வளோ வருஷமா அதை மெயின்டைன் பண்றாங்கன்னா அது லேசுப்பட்ட காரியம் கிடையாது. இங்க தங்குறதுக்கான ரூம்ஸ் எல்லாம் கூட இருக்கு. படித்துறையில இறங்கணும்னா கங்கையில குளிக்க முடியும். நம்ம குரூப் மட்டும் ஜாலியா குளிச்சோம். குளிச்சுட்டு கங்கா ஆரத்தி தரிசனம் பண்றதுக்காக புறப்பட்டோம். பாரம்பரியம் மிக்க ஹரித்வார் நகரத்து கடை தெருவுகள் வேடிக்கை பார்த்துட்டே போனோம்னா ஹர்கி பவுர் அப்படின்னு சொல்லக்கூடிய படித்துறை வருது. இங்கதான் கங்கா ஆரத்தி பிரம்மாண்டமா நடக்கும். கும்பமேளா நடக்கிற புண்ணிய பூமி ஹரித்வார்ல தான் பாவங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய கங்கா நதி மலைகள்ல இருந்து இறங்கி சமவெளிக்குள்ள பாயிறதுக்கு ஆரம்பிக்குது. இங்க தினமும் பிரம்மாண்டமா ஆரத்தி பூஜை நடத்தி கங்கா தேவியை வழிபடுறாங்க. பல யுகங்களா பல கோடி மக்களோட பாவங்களை தீர்த்த புண்ணிய நதி இந்த கங்கா.
பல கோடி மக்கள் வாழ்வாதாரமா இருக்கக்கூடிய அமுத சுரபி கங்கா தேவிய மனம் குளிர ஆரத்தி எடுக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கறப்போ மனசு அந்த பக்தி பரவசத்துல பூரிச்சு போயிடுதுன்னு சொன்னா அதுவும் மிகையாகாது. சில சிறுக்கிற கங்கை கரையில் உட்காந்து அந்தி மாலை பொழுதுல ஹர ஹர கங்கே அப்படிங்கிற ஸ்லோகனோட நடக்கக்கூடிய அந்த ஆரத்தியில நாமளும் மனசு லயிச்சு போய் உட்காந்து கங்கா மாதாவை தரிசனம் பண்ணிட்டு காஞ்சி மடத்துல வந்து ரெஸ்ட் எடுத்தோம். அடுத்த நாள் காலையில ஹரித்வார்ல இருந்து புறப்பட்டு கேதார்நாத் அடிவாரமா இருக்கக்கூடிய சோன் பிரயாக் புறப்பட்டோம். அப்படியே சமதளத்திலிருந்து இமயமலை பாதைகள்ல நம்ம பஸ் போகிறதுக்காக சும்மா அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சு. கங்கா நதிக்கரையில ஸ்மூத்தா டிராவல் பண்ணோம். கொஞ்ச நேரத்திலேயே பெரிய பெரிய மலை மடிப்புகள்ல மலை பக்கவாட்டுல பஸ்ல போக போக பள்ளத்தாக்கு பகுதிகளையோ அதல பாதாளத்துல ஓடக்கூடிய கங்கா நதியோ வேடிக்கை பார்த்துக்கிட்டே போனோம். கொஞ்ச நேரத்துல கங்கா நதியோட பிரம்மாண்ட சங்கமமா இருக்கக்கூடிய தேவ பிரயாகை வந்துச்சு. கங்கா நதியில முக்கியமா 5 பிரயாகைகள்ல பஞ்ச பிரயாகைன்னு சொல்றாங்க இல்லையா, அதுல ரொம்பவுமே முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா இந்த தேவ பிரயாகை. இமயமலை மடிப்புகள்ல 1200 அடி உயரத்துல இருக்கு தேவ பிரயாகை. தேவ பிரயாகை அப்படின்னு சொன்னா தெய்வீக சங்கமம் அப்படிங்கிறது அர்த்தம். நல்லா மனசுல வச்சுக்கோங்க. ராமர் வாழ்ந்த புண்ணியம் மிக்க இடம் இது. பத்ரிநாத்திலிருந்து வரக்கூடிய ஆலக்நந்தா நதியும் கங்கோத்திரிலிருந்து வரக்கூடிய பாகீரதி நதியும் சங்கமிக்கக்கூடிய மிகப்பெரிய மாபெரும் சங்கமம் இது. 2 நதிகளும் கலக்கிறத பார்க்கும் போது அவ்வளோ அழகா இருக்கு. இதுவரைக்கும் பாகீரதியாகவோ ஆலக்நந்தாவாகவோ ஓடி வந்த நதிகள் இங்க சங்கமிச்சதுக்கு அப்புறம் தான் ஒன்னா சேர்ந்து கங்கை நதி அப்படிங்கிற ஒரு புண்ணிய நதியா உருவாகுது. சோ பஞ்ச பிரயாகைகள்ல 5வது சங்கமம் இது. பாவங்களை தீர்க்கக்கூடிய புண்ணிய நதி, இந்துக்கள்னால தாயா கும்பிடப்படுற கங்கா நதியோட பெரிய சங்கமம். இங்க குளிக்கிறதும் தீர்த்தம் எடுக்கிறதும் முக்கியம் அப்படிங்கிறதுனால நாங்களும் என்ன பண்ணோம், ஜிலு ஜிலுன்னு ஓடக்கூடிய தண்ணியில சட்டு போட்டுன்னு ஒரு குளியலை போட்டுட்டு மேல படிகள்ல ஏறி வந்தோம் அப்படின்னா ரகுநாத் கோவிலுக்கு வர முடியும். தேவப்பிரயாகையில் இருக்கிற ரகுநாத் கோவில் பாத்தீங்கன்னா தசரதன் ராமர் எல்லாம் தவம் பண்ண ஒரு புண்ணிய பூமி. தசரத மகாராஜாவிற்கு ராமன் பிண்டம் கொடுத்த இடம்தான் இது. ராவணனை கொன்ன பாவத்தை தீக்கிறதுக்காக ராமர் இங்க தவம் பண்ணியிருந்திருக்காரு. மச்ச புராணம், கூர்ம புராணம் உட்பட 4 முக்கிய புராணங்கள் போற்றக்கூடிய இடம் இது. பெரியாழ்வார் மங்களாசாசனம் பாடின அற்புதமான இடம்னு கேட்டா அதுவும் இதுதான். இங்க இருக்கக்கூடிய ஸ்ரீராமர் கோவில் ரகுநாத் ஜி மந்திர் அப்படின்னு சொல்லப்படுது. 108 திவ்ய தேச கோவில்கள்ல 68வது திவ்ய தேசமா இருக்கக்கூடிய இந்த கோவில் கடிநகர் அப்படின்னு பெருமை மிக்க ஒரு நகரமா இருக்கு. நீலமேக பெருமாளோ லக்ஷ்மி தேவி சீதை தாயாரும் அருள் பாலிக்கிறாங்க. கோவிலுக்குள்ள பெரியாழ்வார் பாடல்களை மாட்டி வச்சிருக்காங்க. ரம்யமான சூழ்நிலையில ராமரை நாம தரிசனம் பண்ண முடியும். ராமர் உட்கார்ந்திருந்த கல் இருக்கை இன்னமும் அங்க வைக்கப்பட்டிருக்கு. எல்லாம் பொறுமையா நம்ம பார்த்து கும்பிட முடியும். தெய்வீக தரிசனம் அப்படின்னா அது இதுதான். சந்தோஷமா சாமி கும்பிட்டுட்டு கிளம்பினோம். அங்கிருந்து புறப்பட்டு கொஞ்சம் தூரம் ஆலக்நந்தா நதிக்கரையில பயணம் பண்ணோம். ஆலக்நந்தா நதியை பார்த்துக்கிட்டே ஸ்ரீநகர் தாண்டி கொஞ்சம் தூரத்துல ஆலக்நந்தா நதிக்கு நடுவுல தாரி தேவி கோவில் தெரியுது. கங்கா நதியோட மெயின் ஸ்ட்ரீமா இருக்கக்கூடிய இந்த ஆலக்நந்தா நதிக்கு நடுவுல கான்கிரீட் தளத்துல பிரம்மாண்டமா இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. உத்தரகாண்ட்ல இருக்கிற சார்தாம் கோவிலோட காவல் தெய்வமா இருக்கக்கூடிய இந்த தாரி தேவி ரொம்ப ஆக்ரோஷமான அவதாரமா கருதப்படுறாங்க. பிரம்மாண்ட முகவடிவ சிலை அமைச்சிருக்காங்க. நட்ட நடு ஆத்திர நின்று தாரி தேவியை தரிசனம் பண்ணிட்டு புறப்பட்டோம். அங்கிருந்து ஆத்தங்கரையிலேயே கொஞ்சம் தூரம் போனோம்னா ருத்ரபிரயாக் அப்படிங்கிற இடம் வருது. கங்கா நதியோட மெயின் ஸ்ட்ரீமா இருக்கிற ஆலக்நந்தா நதியும் கேதார்நாத்ல இருந்து வரக்கூடிய மந்தாகினியும் சங்கமிக்கிற இடம்தான் இது. பிரம்மாண்டமா இருக்கிற இந்த ருத்ரபிரயாகை பஞ்ச பிரயாகைகள்ல 4வது சங்கமம் அப்படிங்கிறது பெருமைக்குரிய விஷயம். இங்கதான் நாரதருக்கு சிவபெருமான் ருத்ர வடிவமா காட்சி கொடுத்தாரா. மந்தாகினியும் ஆலக்நந்தாவும் கலக்கிறது கண்கொள்ளா காட்சி. எவ்வளோ பெரிய ஆறு ரெண்டும் ஒன்னா சேருது அப்படிங்கிறது அற்புதமான காட்சியா நமக்கு கண்ணுக்கு தெரியுது. மலை இடுக்குகள்ல பாய்ஞ்சு வர்ற கங்கா நதிக்கு பின்னணியில எவ்வளோ பெரிய நீரோட்டங்கள், எவ்வளோ பெரிய சங்கமங்கள் இருக்குன்னு நினைச்சாலே பிரமிப்பாவும் இருக்கு, ஆச்சரியமாவும் இருக்கு. ருத்ரபிரயாக பார்த்து தரிசனம் பண்ணிட்டு கிளம்பணுமா. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு கேதார்நாத் அடிவாரமான சோன் பிரயாக் வர்றதுக்கு ஈவினிங் ஆயிடுச்சு. இந்த வருஷம் அவ்வளவா குளிர் இல்ல, சோ நல்லா ரெஸ்ட் எடுக்க முடிஞ்சது.
அடுத்த நாள் காலையில அதிகாலையிலேயே புறப்பட்டு கேதார்நாத் மலையேற்றத்திற்கு ரெடி ஆயிட்டோம். காலையிலேயே சந்தோஷமா குளிச்சு ரெடி ஆயிட்டு புறப்பட்டு சோன் பிரயாக்ல பர்மிட் எல்லாம் ஸ்கேன் பண்ணிட்டு என்ட்ரி போட்டோம். மந்தாகினி ஆத்தங்கரையில நடந்து போய் இரும்பு பாலத்தை கிராஸ் பண்ணி ஜீப்ல கௌரிகுண்ட் போனோம். கௌரிகுண்ட்ல இருக்கிற கௌரி மாதா கோவில்னு வடநாட்டு மக்களால சொல்லப்படுற இந்த கோவில் பாத்தீங்கன்னா பாடல் பெற்ற தலங்கள்ல 270வது தலமா திகழ்ந்துட்டு இருக்கு. அருள்மண்ணேஸ்வரோ மனோன்மணி அம்மையாரோ இங்க பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க. எங்கெல்லாம் கௌரிகுண்ட் இருக்கோ அங்கெல்லாம் பார்வதி தேவி குளிச்ச இடமாகவும் கணபதி பிறந்த இடமாகவும் நம்பப்பட்டு வருது. வடநாட்டுல கைலாய மலை யாத்திரையில ஆதி கைலாய மலை அடிவாரத்துல, இங்க கேதார்நாத் அடிவாரத்துல, அப்புறம் மணிமகேஷ் மலைன்னு ஏராளமான இடங்கள்ல இந்த கௌரிகுண்ட் இருக்கு. இங்க கேதார்நாத் அடிவாரத்துல சோன் பிரயாக் பக்கத்துல இருக்கிற கௌரிகுண்ட் நம்ம திருஞான சம்பந்தர் காளஹஸ்தியிலிருந்து இந்த கோவிலை பார்த்து பாடியிருக்காரு. பக்கத்துல இருக்கிற வெண்ணூர் ஊற்றுல குளிச்சுட்டு இங்க தரிசனம் பண்ணிட்டு மலையேறுவாங்களாம். அநேக தங்கா பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோவில்ல தரிசனம் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது நம்மளுடைய பிறவி பாக்கியம் அப்படின்னு கூட சொல்லலாம். நாமளும் இங்க சந்தோஷமா சுவாமி எல்லாம் கும்பிட்டுட்டு கேதார்நாத் மலையேறதுக்காக காலடியை எடுத்து வச்சோம். கேதார்நாத் மலை பார்த்தீங்கன்னா 14 கிலோமீட்டர் நடைப்பயணம்னு சொல்லுவாங்க. ஆனா 2013 பெருவெள்ளத்துக்கு அப்புறமா 16 கிலோமீட்டருக்கு மேல நடந்து போய் தான் கேதார்நாத் கோவில்ல தரிசனம் பண்ண முடியும். அற்புதமான மலைப்பாதை. நடக்க நடக்க பாதை வளர்ந்துகிட்டே போற மாதிரி தான் தெரியும். அதுல பாதாளங்கள், விண்ணை முட்டக்கூடிய மலைகள், சரியக்கூடிய பாறைகள், அழகழகான அருவிகள், வால்நட் மரங்கள், சலக் சலக்குன்னு குதிரைகள் மணி ஓசைன்னு கேதார மலை ஏறுறது ஆனந்தமான அனுபவத்தை நமக்கு கொடுக்கும். அப்படியே மந்தாகினி ஆத்தங்கரையில உயர உயர போற மலைகள்ல ஏறிக்கிட்டே போனோம். பீம்பாலி, ராம்பாரா, பைரோ கிளேசியர்னு ஒவ்வொரு இடமா கிராஸ் பண்ணி கிட்டத்தட்ட 5 மணி நேர குதிரை பயணத்துல நந்தி கேம்ப் வந்து சேர்ந்தோம். ஒருத்தர் மட்டும் நடந்தே வந்தாரு. நந்தி கேம்ப் பக்கத்திலேயே குதிரைகள் எல்லாம் நிறுத்திட்டாங்க. அங்கிருந்து மறுபடியும் நடந்து போக ஆரம்பிச்சப்பவே பிரம்மாண்ட பனிமழை பின்னணியில கேதார்நாத் கோவிலுடைய உச்சி தெரியறக்க ஆரம்பிச்சது. மெய் செலுத்து போயிடுச்சு. பல யுகங்களா ஜோதிர்லிங்கமா அருள் பாலிக்கிற கேதாரநாதரை இன்னும் கொஞ்ச நேரத்துல தரிசனம் பண்ண போறோம் அப்படிங்கிற சந்தோஷத்துல குதிரையில இருந்து இறங்கி வெக்க நடக்க ஆரம்பிச்சோம். நடக்க முடியாத சிலரு அப்படியே தண்டின்னு சொல்லக்கூடிய கூடையில ஏறி வந்தாங்க. கேதார்நாத்ல சில வருஷங்களா பெரிய அளவுல கட்டுமான பணிகள் எல்லாம் பண்ணிருக்காங்க. அகலமான வழிபாதையில படிகள் எல்லாம் அமைச்சிருக்காங்க. GMVN உட்பட ஏராளமான நிறுவனங்களோட தங்குமிடங்கள் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. வழிகள் எல்லாம் கடைகள் அமைச்சிருக்காங்க. பனிமலை பின்னணியில தெரியக்கூடிய கேதார்நாத் கோவில பார்த்துட்டு அப்படியே நடந்துட்டே போனோம். 12,600 அடி உயரத்துல வந்து ஜோதிர்லிங்கமா அருள் பாலிக்கிற ஐயன் ஈசனை பார்க்க வந்த சிலிர்ப்போட கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற நந்தீஸ்வரரை கும்பிட்டுட்டு உள்ள போனோம். பிரம்மாண்ட முக்கோண வடிவ சுயம்புலிங்கமா அருள் பாலிக்கிறாரு ஐயன் ஈசன். அம்மையப்பரா கேதார்நாதராகவும் கேதார கௌரி அம்மையாகவும் அருள் பாலிக்கிற அவரை கும்பிட ஆனந்தம் நமக்கு அப்படி ஒரு பரவச நிலையை கொடுத்துச்சு. ஆதிசங்கரர் 1300 வருஷங்களுக்கு முன்னாடி வந்து நிர்மாணிச்ச அற்புத கோவிலுக்குள்ள வந்து சில யுகங்களுக்கு முன்னால இருந்து கும்பிடப்படுற சுயம்புலிங்கமா பஞ்சபாண்டவர்கள் காலத்திலிருந்து பாவங்களை தீர்க்கிற இடமா திமில் வடிவமா இருக்கக்கூடிய ஐயனை பார்த்து நின்னாலே ஆனந்த கண்ணீர் நம்முடைய கண்கள்ல சொல்லாம பெருக்கெடுத்து ஓடுது. அதுவும் அவரை தொட்டு அபிஷேகம் பண்ண வாய்ப்பு கிடைச்சது இன்னும் பேரானந்தம். கோடி புண்ணியம் பண்ணிருக்கணும் அப்படின்னு கூட சொல்வேன். வில்வம், விபூதி இந்த மாதிரி வஸ்துக்கள் எல்லாம் சமர்ப்பிச்சு ஆனந்த தரிசனம் பண்ணோம். திருஞான சம்பந்தரும் சுந்தரரும் பாடிய பாடல் பெற்ற தலம். சாரதாம் யாத்திரையில முக்கியமான புண்ணிய ஸ்தலம். பஞ்சகேதார தலங்கள்ல முதன்மை ஸ்தலம்னு இன்னும் ஏராளமான பெருமைகள் நிறைஞ்ச இந்த கோவிலுக்குள்ள வந்து நின்னதுமே கஷ்டப்பட்டு மலையேறி வந்த டயர்டெல்லாம் காணாம போயிடுச்சு. பொறுமையா சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கோவிலுக்கு வெளியில வந்து கேதார்நாத் பள்ளத்தாக்கு பகுதியை முழுக்க வேடிக்கை பார்த்து சந்தோஷப்பட்டோம். பின்னாடி இருக்கக்கூடிய பீம்ஷீலா கல்ல தரிசனம் பண்ணோம். 2013வது வருஷம் கேதார்நாத் மலைக்கு பின்னாடி இருக்கிற பனிமலை ஏரியான சோராபாரி கிளேசியர் உடைஞ்சு பெருவெள்ளம் ஏற்பட்டப்போ தண்ணீர் அடிச்சு வரப்பட்ட கல்லுதான் இந்த பீம்ஷீலா. ஆதிசங்கரையும் கும்பிட்டுட்டு அங்கிருந்து மேலே ஏறி பிருகுண்ட பைரவரை பார்க்க போனோம். கிட்டத்தட்ட 600 மீட்டர் நடைப்பயணம் மட்டும்தான். ஸோ கேதார்நாத்தோட காவல் தெய்வமா அருள் பாலிக்கிறாரு பிருகுண்ட பைரவர். சுயம்பு வடிவா இருக்கக்கூடிய அவரை சுத்தி சிலைகள் எல்லாம் நிர்மாணிச்சு வச்சிருக்காங்க. கேதார்நாத்துக்கும் மேல் பகுதியில வந்து பிருகுண்ட பைரவரை கும்பிட்டோம்.
கும்பிட்டுட்டு பார்த்தோம்னா கேதார பள்ளத்தாக்கு நந்தி பேஸ் கேம்ப் பகுதியிலிருந்து பைரோ கிளேசர் வரைக்கும் ஒட்டுமொத்த ஏரியாவையும் நாம கண் கூட பார்த்து ரசிக்க முடியும். பல ஆயிரம் வருஷமா இவ்ளோ கஷ்டப்பட்டு கோடிக்கணக்கான பக்தர்கள் எல்லாம் வந்து போறாங்க அப்படின்னா எல்லாம் வல்ல ஈசனுடைய மகிமையை நினைச்சு நாம மெய்சிலிர்த்து தான் போகணும். திரும்பி அதே மாதிரி மலைப்பாதைகள்ல இறங்கி வந்தோம். குதிரைகள்ல மலை ஏறதை விட இறங்குறது தான் கஷ்டம். டங்கு 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 டங்குன்னு குதிரைகள் இறங்க இறங்க எவ்வா வேற லெவல் டண்டனக்கா டான்ஸ் ஆயிடும் போல. அந்த மாதிரி தான். சரி, ஒரு வழியா இறங்கி சோன் பிரயாக்ல ஸ்டே பண்ணோம். நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் நாம புறப்பட்ட இடம் தான் திருயுகி நாராயண் கோவில். விஷ்ணு பகவான், லக்ஷ்மி, சரஸ்வதி அருள் பாலிக்கிறாங்க. 3 யுகங்கள் கடந்துதான் இருக்கக்கூடிய இந்த கோவில்ல தான் சிவபார்வதி கல்யாணம் நடந்திருக்கு. பிரம்மா மந்திரங்கள் போத விஷ்ணு பகவான் அந்த கல்யாணத்தை தன்னுடைய கையாலேயே நடத்தி வச்சிருக்காரு. இந்த கோவில்ல சுவாமி தரிசனம் பண்ணா திருமண பாக்கியம், குழந்தை வரம், இந்த மாதிரி பலவிதமான சுபிட்சமான வரங்கள் எல்லாம் கிடைக்குன்னு பக்தர்கள் நம்புறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற அணையா குண்டம் சிவனுக்கும் பார்வதி அம்மாவுக்கும் கல்யாணம் நடந்த காலத்துல இருந்து இன்னும் எரிஞ்சிட்டே தான் இருக்குன்னு சொல்றாங்க. நாமளும் அந்த குண்டத்திற்கு விறகுகள் எல்லாம் வாங்கி போட்டு வேண்டிட்டு வரலாம். கோவில் முன்னாடி இருக்கக்கூடிய விஷ்ணு குண்ட், பிரம்ம குண்ட், ருத்ர குண்டங்கள்ல தீர்த்தம் எடுக்கலாம். இங்க இருக்கக்கூடிய சரஸ்வதி குண்ட்ல இருந்தும் தீர்த்தம் எடுக்கலாம். இந்த குண்ட் எல்லாமே சின்ன சின்ன தொட்டி தீர்த்தங்கள் மாதிரி தான் நிரம்பி வழியுது. ஸோ கல்யாணமாக வேண்டி சிறப்பு பூஜைகள், முன்னோருக்கான பித்ரு தர்ப்பணம் எல்லாமே இந்த கோவில்ல பண்றாங்க. நம்ம மக்களும் பூஜைகள் எல்லாம் பண்ணிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு புறப்பட்டோம். அங்கிருந்து நாம வந்த இடம் குப்த காசி. காசிக்கு நிகரான பாவம் தீர்க்கக்கூடிய ஒரு புண்ணிய ஸ்தலம் தான் இந்த குப்த காசி. பஞ்சபாண்டவர்கள் தேடி வந்தப்போ இங்கிருந்து தான் சிவபெருமான் பூமிக்குள்ள ஜம்ப் பண்ணாரா. இந்த கோவில்ல காசி விஸ்வநாதர் அருள் பாலிக்கிறாரு பக்தர்களுக்கு. சரி, கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற மணிகர்ணிகா குண்ட் அப்படிங்கிற தொட்டிக்கு கங்கை தீர்த்தமும் யமுனை தீர்த்தமும் வர்றதா நம்பப்படுது. 2 பக்கமும் கோமுகங்கள்ல இருந்து வரக்கூடிய தீர்த்தத்தை எடுத்துட்டு போய் தான் குப்த காசி விஸ்வநாதருக்கு அபிஷேகம் பண்ணி ஆனந்த தரிசனம் பண்றாங்க. அப்படிங்கிறதுனால நாங்களும் அதே ஒரு வழிமுறையை பின்பற்றினோம். பக்கத்திலேயே அர்த்தநாரீஸ்வரர் இருக்கிறாரு. அவரையும் கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு புறப்பட்டோம். அங்கிருந்து மந்தாகினி நதியோட மறுக்கரையில் இருக்கக்கூடிய உகிமத்துக்கு கிளம்பினோம். உகிமத்தில் இருக்கிற ஓம்காரேஸ்வரர் ஒரு பாரம்பரியமிக்க கோவில். இந்த திருக்கோவில்ல தான் கிருஷ்ணரோட பேரனான அனிருத்தர், உஷாவோட கல்யாணம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம குளிர்காலத்துல கேதார்நாத்தோட உற்சவரும் மத்திய மகேஸ்வரரோட உற்சவரும் இங்க வச்சுதான் பூஜை பண்ணுவாங்களாம். ஓம்காரேஸ்வரர், பார்வதி தேவி இங்க அருள் பாலிக்கிறாங்க. கிருஷ்ணர், அனிருத்தர், உஷா, மாந்தாதா இவங்க எல்லாருமே தனித்தனி சன்னதிகள்ல பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க. அமைதியான சூழ்நிலையில அம்சமான தரிசனம் கிடைச்சது. நாங்களும் கும்பிட்டுட்டு அங்கேயே இருந்தோம். நிச்சயமா ஒரு செம்மையான ஹாப்பியான ஃபீலிங்கா தான் இருந்தது. அப்புறம் உகிமத்திலிருந்து கிளம்பி 2வது கேதார தலம்னு சொல்லப்படுற மத்திய மகேஸ்வருக்கு புறப்பட்டோம். அருமையான சின்ன மலைப்பாதைகள்ல கிட்டத்தட்ட 2 மணி நேரம் டிராவல் பண்ணி மத்மகேஸ்வர் அடிவார பகுதியான ராஞ்சி அப்படிங்கிற கிராமத்திற்கு வந்து சேர்ந்தோம். அங்க தேவ்பூமி ஹோம் ஸ்டேல நைட்டு டின்னர்லாம் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்தோம். அடுத்த நாள் விடிய காலையில ராஞ்சியிலிருந்து மத்மகேஸ்வர் மலை ஏறதுக்காக ஜீப்ல கிளம்பணும். ஜீப்ல போயிட்டு நம்ம ஏற்கனவே புக் பண்ணியிருந்த குதிரைகள்ல ஏறி மத்மகேஸ்வர் மலை ஏறதுக்காக ஆரம்பிச்சோம். இதுவும் கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தூரம் மலையேற்றம். கவனிச்சிட்டிங்களா? கடுமையான பயணம் தான். காலையில ஆரம்பிச்சு ரோட்டோடென்ட்ரான் காடுகள்ல மலைமலையா கடந்து போக ஆரம்பிச்சோம். குதிரைகள்ல ஏறுறது லேடிஸுக்கு கஷ்டமான விஷயம். அதுலயும் நாள் முழுக்க குதிரை மேலேயே உட்காந்துட்டு தடக்கு தடக்குன்னு போறது அதை விட வேதனையான விஷயம் தான். படாத கஷ்டப்பட்டு மத்மகேஸ்வர் மலைப்பகுதிகளில் பயணம் பண்ணோம். மலைப்பாதையா இருந்தாலும் வழியெல்லாம் சீர்படுத்தி கற்களால தளம் அமைச்சு வச்சிருக்காங்க. இது ஒண்ணுதான் நமக்கு அப்பா பரவாயில்லடா சாமின்னு ஆறுதலை கொடுத்துச்சு. தனியா போனாலும் வழி மாறி போறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. அதனால சேஃப்டிக்கு நல்ல ஒரு விஷயம் இருக்கு. அப்படியே கொஞ்ச தூரம் போனோம்னா மதுகங்கா நதி வருது. மத்மகேஸ்வர்ல இருந்து உருவாகி வரக்கூடிய இந்த மதுகங்கா நதியும் புண்ணிய தீர்த்தமா கருதப்படுது. 2 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் மதுகங்கா நதியை கிராஸ் பண்ணி இங்க இருக்கிற
கவுந்தர் அப்படிங்கிற கிராமத்துல கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். மத்தியானம் 12 மணிக்கெல்லாம் மத்மகேஸ்வர் போயாச்சு. 11,500 அடி உயரத்துல அழகான மலை மடிப்புகள்ல தெய்வ வடிவமா காட்சி தருது மத்மகேஸ்வர் கோவில். பனிமூட்டத்துல பசுமை போர்த்திய மலைகளுக்கு மத்தியில பிரம்மாண்ட கற்கோவில் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கு. இங்க மகாபாரத காலத்திலிருந்து நாபி வடிவ லிங்கமா அருள் பாலிக்கிறாரு சிவபெருமான். 1000 வருடங்களுக்கும் மேல பழமையான இந்த திருக்கோவில்ல 1 மணி நேரத்திற்கு மேல தரிசனம் பண்றதுக்கான அற்புதமான வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. பிறவி பலன்னு கூட சொல்லலாம். நல்லபடியா சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியில இருந்த பார்வதி தேவியையும் கௌரி சமேத சங்கரரா அருள் பாலிக்கிற அர்த்தநாரீஸ்வரரையும் கும்பிட்டுட்டு அந்த மலைப்பாதையில இறங்கி வந்தோம். 22 கிலோமீட்டர் தூர குதிரை பயணம் ரொம்ப கஷ்டம்தான். அதுவும் லேடிஸ் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனாலும் வேற வழி இல்ல. மலையெல்லாம் ஏறி சந்தோஷமா மத்மகேஸ்வரரை தரிசனம் பண்ண மன நிறைவோட குதிரையில இறங்குறதுக்கு ஆரம்பிச்சு மணிக்கணக்கா இறங்கி வந்தோம். ஈவினிங் அடிவார கிராமமான ராஞ்சிக்கு வந்து சாப்பிட்டுட்டு அங்கேயே ஸ்டே பண்ணி ரெஸ்டும் எடுத்தோம். அடுத்த நாள் காலையில ராஞ்சி கிராமத்துல இருக்கிற ராகேஸ்வரி கோவில்ல சுவாமி தரிசனம் பண்ணோம். இந்த மலைப்பகுதி மலைவாழ் மக்களோட குலதெய்வமா இருக்கிற ராகேஸ்வரி அம்மனையும் மனசார கும்பிட்டுட்டு 3வது கேதார கோவிலான துங்கநாத் போறதுக்கு புறப்பட்டோம். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பஸ்ல டிராவல் பண்ணி துங்கநாத் அடிவாரமா இருக்கக்கூடிய சோப்டா அப்படிங்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தோம். கோவில் அடிவாரத்தில் இருக்கிற குதிரை கவுண்டர்ல குதிரை புக் பண்ணிக்கலாம். 3.5 கிலோமீட்டர் தூரம் மலை ஏறணும். பசுமையான புல்வெளிகள், காடுகள், மலைகள் இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே மெதுவா மலை ஏறி இயற்கையை ரசிச்சுட்டே கூட நாம போக முடியும். இந்த துங்கநாத் அடிவாரமான ஜோப்டா சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்கக்கூடிய வகையில பிக்னிக் ஸ்பாட்டா இருந்துட்டு இருக்கு. நாம அப்படியே 2 மணி நேரம் போனோம்னா துங்கநாத் கோவிலுக்கு வந்து சேர்ந்துடலாம். பஞ்ச கேதார தலங்கள்ல 3வது கேதார கோவில் இது. இந்த துங்கநாத் கோவில் தான் உலகத்திலேயே உயரமான கட்டுமான கோவிலா இருக்கு. 12,100 அடி உயரத்துல இந்த கோவில் இருக்கு. ஆதிசங்கரர் இந்த கோவிலை மேம்படுத்தி கட்டியிருக்காரு. இந்த கோவில் 10 டிகிரி சாஞ்சிருக்கிறதாவும் சொல்றாங்க. மலை பின்னணியில தெய்வீகமா அமைஞ்சிருக்கு. ராவணன், வியாசர் எல்லாம் கூட இங்க தவம் பண்ணதாகவும் 5000 வருஷமா கும்பிடப்படுற கோவிலாகவும் இந்த கோவில் திகழ்ந்துட்டு இருக்கு. இப்படி பல்வேறு விதமான சிறப்புகள் இருக்கக்கூடிய துங்கநாத் கோவில்ல வந்து நின்று நாமளும் சுவாமி கும்பிடுறோமா அப்படிங்கிற ஒரு சந்தேக கேள்வி நம்ம கிட்ட இருந்துச்சு. பாவங்கள் தீர்க்கக்கூடிய ஒரு புண்ணிய ஸ்தலம். 5000 வருடங்களுக்கு மேல மக்கள் வழிபடுற துங்கநாதரை நாமளும் மனசார கும்பிட்டாச்சு. பார்வதி தேவையும் வணங்கிட்டு கோவில் முன்னாடி கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தோம். இன்னும் கொஞ்சம் மேல ஏறி சந்திரசீலாவை பார்த்துட்டு தரிசனம் பண்ணோம். இந்த சந்திரசீலா பகுதி சந்திர பகவானை வந்து தவம் பண்ண பகுதியா. அங்க இருக்கக்கூடிய கங்கா மாதாவையும் கும்பிட்டாச்சு. மூடு பனியா இருந்ததால பக்கத்து மலைகள் இருக்கக்கூடிய சிகரங்கள் கண்ணுக்கு தெரியல. அதனால சாமியை கும்பிட்டுட்டு 1.5 மணி நேரத்துல கீழே வந்து சோப்டாவுக்கு வந்து சேர்ந்தாச்சு. சோப்டாவில இருந்து ருத்ரநாத் போறதுக்காக அந்த மலையடிவார பகுதியான சாகர் அப்படிங்கிற கிராமத்துக்கு போயிட்டு அங்க நைட்டு ஸ்டே பண்ணோம். அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சு ரெடியானப்போ நாம ஏற்கனவே புக் பண்ணியிருந்த குதிரைகள் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அடிவாரத்துல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு குதிரைகள்ல மலை ஏறதுக்கு ஆரம்பிச்சோம். கடினமான காட்டு வழிப்பாதை. கிட்டத்தட்ட 4 மணி நேரங்கள் நடந்து புங் புக்கியால் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கிராமத்துக்கு வந்துட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு குதிரையில ஏறி மறுபடியும் கிளம்பினோம். தாறுமாறான ஒரு டெரரான ஒரு பயணம் தான் இந்த ருத்ரநாத் மலையேற்றம். ரைட். கரடு முரடான மலைப்பாதையில குதிரைகளே திக்கி தடுமாறி தான் வருது. ஏறி வந்து பானார் புக்கியால் அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்து சேர்ந்தோம். அங்கேயும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் மணிக்கணக்கா குதிரை பயணம் பண்ணோம். எவ்வளோ உயரத்தில் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறப்பவே ஒரு கிக்காதான் த்ரில்லிங்கா தான் இருந்தது. குதிரை மேல உட்காந்து பள்ளத்தாக்குகள், மரங்கள், மலைகளை எல்லாம் பார்த்துக்கிட்டே போகலாம். இந்த ருத்ரநாத் பயணம் கொஞ்சம் ரொம்பவுமே ரிஸ்கானது தான். அப்படியே கண்டினியூவா டிராவல் பண்ணோம்னா பித்ருதர் அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் வருது. இந்த வழியாத்தான் நம்மளுடைய முன்னோர்களோட ஆன்மா எல்லாம் சொர்க்கத்துக்கு போகும்னு சொல்றாங்க. அங்கேயும் கல்லை எடுத்துக்கிட்டு அடுக்கி வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சோம். இனி வெட்டவெளி புல்வெளியில நடந்து பஞ்சகங்கா ஓடையில தண்ணி பிடிச்சு குடிச்சிட்டு கிளம்பினோம். இந்த ஏரியா பாத்தீங்கன்னா சினிமாட்டிக் வியூல ரொம்ப ஒரு செம்ம சீனரியா இருக்கும். இப்படி ஒரு புல்வெளி பார்த்திருக்கவே முடியவே முடியாது அப்படின்னு கூட நாம சொல்லலாம். அவ்வளோ அருமையா அழகா இருக்கு. சரி, அப்படியே குதிரையிலேயே
சில மணி நேரங்கள்ல தேவதர்ஷினி கேம்புக்கு வந்தாச்சு. அங்க நிறைய ஹோம் ஸ்டே எல்லாம் இருக்கு. இங்கிருந்து பார்த்தா ருத்ரநாத் கோவில் ரொம்ப அழகா தெரிய ஆரம்பிச்சது. போன வேகத்துல போய் ருத்ரநாதரை கும்பிடுறதுக்கு தயாரானோம். மலை குகையில அருள் பாலிக்கிற ருத்ரநாதருக்கு சின்னதா ஓட்டு வீடு மாதிரி ஒரு கோவிலை கட்டியிருக்காங்க. பஞ்சகேதார தலங்கள்ல 4வது தலம் இது. அழகு முக வடிவமா அருள் பாலிக்கிறாரு ருத்ரநாதர். பொறுமையா நின்று சாமி கும்பிட்டோம். இந்த கோவில்ல கேரளாக்காரங்க தான் பூஜையெல்லாம் பண்றாங்க. அதனால ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. மாலை மங்குற ஒரு அருமையான பொன்மாலை வேளையில ருத்ரநாத் கோவில்ல ஆரத்தி தரிசனம் பண்ணியாச்சு. அவ்வளோ ஒரு உயரமான மலை பகுதியில ஆனந்தமா நாங்க ஃபீல் பண்ணோம். எல்லாம் வல்ல ஈசன் பஞ்ச பாண்டவர்களுக்கு காட்சி தந்த பரம்பொருளை இவ்வளோ பெரிய மலை ஏறி நாமளும் பார்க்க வந்திருக்கோமா அப்படிங்கிற ஒரு பிரமிப்பான கேள்வி மனசுக்குள்ள வந்துச்சு. நாமளும் சாமியை பொறுமையா கும்பிட்டுட்டு அங்கேயே டென்ட்ல தங்கிட்டோம். நல்ல குளிர்ல நிம்மதியா தூங்க முடிஞ்சது. அப்புறம் அடுத்த நாள் காலையில மறுபடியும் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு பொறுமையா இறங்கி வர்றதுக்கு ஆரம்பிச்சோம். இந்த மலை பாத்தீங்கன்னா ட்ரெக்கிங் பண்றதுக்கு செம்ம ரிஸ்கான இடம். கரடு முரடான பாதைகள், அளவிட முடியாத அதல பாதாளங்கள், கால் வச்சா சறுக்கக்கூடிய கற்கள்னு கஷ்டப்பட்டு தான் போயிட்டு வந்தோம். திரும்பி வர்ற வழியில சில இடங்கள் இறங்குறதுக்கு தலைகீழா இருக்கிறதுனால குதிரையில உட்கார முடியாது, நடந்தே வர வேண்டியதா இருந்துச்சு. அதுவும் கஷ்டம்தான். நடக்க முடியாம ஒருத்தங்களை அந்த பகுதி மலைவாழ் மக்கள் முதுகுல தொட்டில் கட்டி தூக்கிட்டு வந்தாங்க. அதுவும் ரொம்ப ரிஸ்க் தான். ருத்ரநாதர் அருளால எந்த ஒரு பிரச்சனை இல்லாம அடிவாரத்துக்கு வந்து சேர்ந்து ரெஸ்டும் எடுத்தோம். அடுத்த நாள் அங்கிருந்து கிளம்பி கோபேஸ்வர் கோவிலுக்கு போனோம். சாமோலி அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற இந்த கோபேஸ்வர் கோவில் பழமை வாய்ந்த பாரம்பரியம் மிக்க கோவிலா இருக்கு. மகாபாரத காலத்துல கிருஷ்ணரோட ஆளுகைக்குட்பட்ட பகுதியா இந்த பகுதி இருந்திருக்கு. கிருஷ்ணரை பார்க்க கோபியர் வேஷத்துல சிவபெருமான் வந்தாரா. பகவான் கிருஷ்ணர் சிவபெருமான அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு கோபேஸ்வர் மகராஜ் அவர்களே வருக வருக அப்படின்னு வரவேற்பு கொடுத்தாரா. அதனால இந்த இடத்துல சிவபெருமான் கோபேஸ்வரரா அருள் பாலிக்கிறதா சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய பிரம்மாண்ட திரிசூலத்தை சிவபெருமான் வீசினதா சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 1500 வருஷங்களுக்கு முன்னாடி கத்தியூரி வம்ச மன்னர்கள் இந்த கோவிலை கட்டியிருக்காங்களாம். பாரம்பரிய முறைப்படி இங்க பூஜைகளும் நடக்குது. கிருஷ்ணரே வழிபட்ட கோபேஸ்வரரை நாம வழிபடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சதுனால மட்டற்ற மகிழ்ச்சி மனசுக்குள்ள வந்துச்சு. நாமளும் பிரம்மாண்ட கோவிலை சுத்தி வந்து கோபேஸ்வரரை கும்பிட்டுட்டு அங்க இருக்கிற சிவலிங்கங்களுக்கு அபிஷேகம்லாம் பண்ணி சந்தோஷமா சாமி கும்பிட்டோம். கோபேஸ்வர் தரிசனம் முடிச்ச கையோட கல்பேஸ்வர் தரிசனத்துக்கு புறப்பட்டோம். கல்பேஸ்வர் தான் பஞ்ச கேதார தலங்கள்ல 5வது கேதார தலம். சிவபெருமான் இங்க ஜடாமுடி வடிவமா காட்சி கொடுக்கிறாரு. ஆலக்நந்தா ஆத்தங்கரையிலேயே பத்ரிநாத் ரோட்ல போய் ஹெலாங் அப்படிங்கிற கிராமத்துல இருந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் ஜீப்ல டிராவல் பண்ணணும். சின்ன ரோட்ல ஜீப்கள்ல சும்மா லஜக் மஜக் பஜக்னு குலுங்க போனோம் அப்படின்னா கல்பேஸ்வர் அருவி தெரியுது. அங்க இருக்கிற இரும்பு பாலத்தை கிராஸ் பண்ணிட்டு கல்பேஸ்வர் ஃபால்ஸ் பார்த்துக்கிட்டே போறோம்னா 100 படிகள் ஏறி கல்பேஸ்வர் கோவிலுக்கு போகலாம். பிரம்மாண்ட பாறைக்கு கீழே சுயம்புலிங்கமா காட்சி கொடுக்கிறாரு கல்பேஸ்வர். ஜடாமுடி ரூபங்களை அந்த பாறைகள்ல நமக்கு காமிச்சாங்க. நாமளும் நம்ம கையாலேயே கல்பேஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ணி சுவாமி தரிசனம் பண்ணோம். ரம்யமான சூழ்நிலையில கல்பேஸ்வர் தரிசனம் ரொம்ப நிம்மதி கொடுக்கறதா இருந்துச்சு. தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு வாய் நிறைய சொல்லி பஞ்ச கேதார தலங்கள் 5மே தரிசனம் பண்ண அந்த சந்தோஷத்துல மெய்மறந்து ஐயன் சிவபெருமானுடைய புகழ் பாடி சந்தோஷப்பட்டோம். கல்பேஸ்வர் தரிசனம் முடிச்சுக்கிட்டு பத்ரிநாத் போற வழியில் இருக்கக்கூடிய ஜோஷிமத் நரசிங்க பெருமாள் கோவிலுக்கு போனோம். 108வது திவ்ய தேச கோவிலான நரசிங்க பெருமாள் கோவில் ஆதிசங்கரர் மேம்படுத்திய கோவில் அப்படின்னு சொல்றாங்க. பரம புருஷனா பெருமாளோ பரிமள நாச்சியாரா லட்சுமி தேவியோ அருள் பாலிக்கக்கூடிய அற்புத கோவில் இது. இப்போ புதுசா மேம்படுத்தி அற்புதமா கட்டியிருக்காங்க. ஆதிசங்கரர் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடிய இந்த கோவிலை திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்காரு. திவ்ய தேச கோவிலான இந்த கோவிலுக்கு நம்ம தமிழ் மக்கள் அதிகப்படியா வர்றதுனால கோவிலை சுத்தி இருக்கக்கூடிய வியாபாரிங்க எல்லாருமே நம்ம கூட தமிழ்ல அழகா வணக்கம் வாங்க வாங்க அப்படின்னு வரவேற்பு கொடுக்கறாங்க. குளிர்காலத்துல பத்ரிநாத் பெருமாளோட உற்சவரா இங்கிருந்து கொண்டு வந்து வச்சுதான் பூஜை பண்ணுவாங்களாம். உள்ள போய் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நரசிங்க பெருமாள், லக்ஷ்மி தேவி, கருடாழ்வார் எல்லாரையுமே கும்பிட்டோம்.
எதிரில் இருக்கிற சாலக்கிராம ரங்கநாதர், ஆஞ்சநேயர் எல்லாரையுமே வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில வந்து பழமையான வசுதேவர் கோவில்லையோ தரிசனத்தை முடிச்சுக்கிட்டு சந்தோஷமா பத்ரிநாத்துக்கு புறப்பட்டோம். மயக்கக்கூடிய மாலை பொழுதுல சின்ன சின்ன மலைப்பாதையில பத்ரிநாத்துக்கு போற பஸ்ல அப்படியே செம்ம டயர்ல டிராவல் பண்ணோம். நைட்ல பத்ரிநாத்துக்கு போயிட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்தோம். அடுத்த நாள் விடிய காலையில ரூம்ல இருந்து நடந்து கிளம்பியே பத்ரிநாத் கோவிலுக்கு போனோம். ஆலக்நந்தா நதிக்கரையில நாராயண மலைகளுக்கு பின்னணியில கலர்ஃபுல்லா இருக்கு இந்த பத்ரிநாத் கோவில். 108 திவ்ய தேச கோவில்கள்ல முக்கியமான கோவிலா இருக்கிற இந்த கோவிலையும் திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்ணிருக்காரு. பெரியாழ்வாரோ மங்களாசாசனம் பண்ணிருக்காரு. ஸ்ரீமன் நாராயணன் வேதங்களை எல்லாம் உருவாக்கி தானே ஆதி குருவா நின்னு தவக்கோலம் பூண்டாராம். அப்போ தவத்தில் இருந்த நாராயண பெருமாள் மேல மழை வெயில் எதுவுமே படக்கூடாதுன்னு சொல்லி தாயார் லக்ஷ்மி தேவி இலந்தை மரமா மாறி நின்னு பாதுகாக்கவும் செஞ்சிருக்காங்க. பெருமாளுக்கும் லக்ஷ்மிக்கும் இங்கதான் பிரம்மாண்டமா கல்யாணம் நடந்துச்சாம். அத குபேரன் தான் நடத்தி வச்சாராம். அதனால இந்த கோவில் பத்ரிநாத்னோ பெருமாள் அதனால இந்த கோவில் பத்ரிநாத் அப்படிங்கிற பெயர்லயும் பெருமாள் பத்ரி விஷால்னு அழைக்கப்படுறாரு. திருமண யோகம் தரக்கூடிய இடமாகவும் மோட்சம் தரக்கூடிய கடவுளாகவும் அருள் பாலிக்கிறாரு பத்ரி விஷால். கருப்பு சால கிராம மூர்த்தியா பக்தர்களுக்கு பெருமாள் அருள் பாலிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம கோவில் வளாகத்துல கருடன், குபேரன், நாரதர், மகாலட்சுமி, ஆதிசங்கரர்கள் இவர்களுக்கான சிலைகளோ அற்புதமா அழகே வடிவமா உருவாக்கி வச்சிருக்காங்க. அதனால பத்ரி விஷாலையோ மகாலட்சுமியையும் தரிசனம் பண்ணிட்டு கோவில் வளாகத்தில் இருக்கிற குபேரன், நாரதர், கருட பகவான் எல்லோரையும் கும்பிட்டோம். 10,000 அடி உயர மலையில ஆலக்நந்தா நதிக்கரையில பத்ரி நாராயண பெருமாளை தரிசனம் பண்றது வாழ்நாள் முழுக்க ஒரு மறக்க முடியாத தெய்வீக அனுபவம் தான். அப்படியே கோயிலுக்கு வெளியில வந்து நாராயண மலைகளுக்கு நடுவில் பார்த்தோம்னா இந்திரநீல பருவதம் அப்படின்னு சொல்லப்படுற நீலகண்டா அப்படிங்கிற மலையை தரிசனம் பண்ண முடியும். இந்த மலையை சிவபெருமானா நீலாசநாதரா கும்பிடப்படுறாரு. திருஞான சம்பந்தரும் சேக்கிழாரும் பாடிய இந்த நீலகண்டா மலை பாடல் பெற்ற சிவரூபமா அம்சமா காட்சி கொடுக்குது. 2 மலைகளுக்கு நடுவுல அற்புத வெள்ளை பனிமலையா காட்சி தர்றாரு ஐயன் சிவபெருமான். மலையாகி நின்ற கோலமா அவரையும் கும்பிட்டு ஆனந்தப்பட்டோம். அங்கிருந்து மனா அப்படிங்கிற கிராமத்துக்கு கிளம்புறோம். இந்தியாவோட முதல் கிராமம்னு பெயர் பெற்ற இந்த கிராமம் இந்தியா திபெத் பார்டர்ல மனா அப்படிங்கிற கணவாய்க்கு போற வழியில இருக்கிற ஒரு குட்டி கிராமம் தான். வியாசர் குகை, கணபதி குகை, சரஸ்வதி கோவில் இது எல்லாமே இங்க இருக்கு. இங்க இருக்கக்கூடிய வியாசர் குகையில வியாச முனிவர் உட்கார்ந்து தவம் பண்ணதோட மட்டும் இல்லாம மகாபாரதம் இயற்றிய ஒரு இடமாவும் திகழ்ந்துட்டு இருக்கு. விநாயகர் குகையில விநாயக பெருமான தரிசனம் பண்ணிட்டு மனா கிராமத்து மலை இடுக்கு பள்ளத்தாக்குல அந்த சரஸ்வதி நதி ஒண்ணு பாஞ்சிட்டு இருக்கு. அதையும் தரிசனம் பண்ணோம். இந்த நதி பாதாளத்துல பாஞ்சு மாயமாகிதான் ஆலக்நந்தா நதியில சங்கமம் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது. சரஸ்வதி நதிக்கும் மேல இருக்கக்கூடிய பீம்புல் அப்படிங்கிற கல்லுல கால் வச்சு இந்த வழியாதான் பஞ்ச பாண்டவர்களும் திரௌபதியும் சொர்க்கத்துக்கு போனதாவும் நம்பப்படுது. அதனால இங்கிருந்து மலை மேல போற பகுதி ஸ்வர்கரோகிணி அப்படின்னு சொல்லப்படுற இடமா திகழ்ந்துட்டு இருக்கு. அதனாலதான் பஞ்ச பாண்டவர்கள் சொர்க்கத்துக்கு போற மாதிரி சிலைகளை கூட இங்க நிறுவி வச்சிருக்காங்க. அற்புதமா கட்டியிருக்கிற சரஸ்வதி கோவிலையும் சுவாமி கும்பிட்டோம். இந்தியாவோட முதல் கிராமமா இருக்கிற இங்க வந்தது எல்லாருக்குமே அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆசை தீர எல்லா பகுதிகளையும் பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களோட கைவினை பொருட்களையும் வேணுங்கிறளுக்கு வாங்கிட்டு கிளம்பினோம். திரும்பி வர்ற வழியில பாண்டுகேஸ்வரருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அனுமன் சட்டி அப்படிங்கிற கோவில்ல சுவாமி தரிசனம் பண்ணோம். அனுமன் மலையை தூக்கிட்டு வர்றப்ப ஓய்வெடுத்த இடமா கருதப்படுற இந்த திருக்கோவில்ல அனுமான கும்பிட்டுட்டு பாண்டுகேஸ்வரருக்கு புறப்பட்டோம். பஞ்ச பாண்டவர்களுடைய அப்பா பாண்டு தவம் பண்ண இடம்தான் இந்த பாண்டுகேஸ்வர். மாதிரியோட இணைந்ததால மன்னர் பாண்டு இறந்த இடம் இந்த இடம் அப்படின்னு கூட வரலாற்று சுவடுகள் சொல்லுது. இங்க இருக்கக்கூடிய யோகபத்ரி கோவில்ல யோகபத்ரிய பாண்டு தான் பிரதிஷ்டை பண்ணாராம். பாண்டவர்கள் பிறக்க வேண்டி அவர் தவம் பண்ண இடம் இதுதான் அப்படின்னு கூட சொல்லப்படுது. இந்த கோவில் இருக்கிற வெண்கல விஷ்ணு மூர்த்திய மன்னர் பாண்டுவே நிறுவி வச்சாரு அப்படின்னு கூட நம்புறாங்க. பஞ்சபத்ரியில முக்கியமானதா இந்த யோக தியான் பத்ரி இருக்கு. இங்கு விஷ்ணு தியான நிலையில அருள் பாலிக்கிறாரு. யோகபத்ரியோ லக்ஷ்மி நாராயணரும் அருள் பாலிக்கக்கூடிய இந்த கோவில்ல மாந்திரிக்கும் சிலை நிறுவியிருக்காங்க.
இன்னொரு கோவிலா வசுதேவர் கோவிலும் இருக்கு. இப்படி பாண்டவர்களோட அப்பா பாண்டுவே தியானம் செய்த யோக நிலையில் இருக்கக்கூடிய பத்ரி கும்பிடுறதுக்கு நமக்கு கொடுத்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மனசால சுவாமி தரிசனம் பண்ணோம். திரும்பி வர்ற வழியில விஷ்ணு பிரயாகைக்கு வந்தோம். கங்கா நதியோட மூலாதாரமான ஆலக்நந்தா நதி இங்க இருக்கு. அங்க ஆலக்நந்தாவோட தௌலி கங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கமிக்கக்கூடிய ஒரு இடம்தான் விஷ்ணு பிரயாகை. இந்த இடத்துல நாரதர் தவம் பண்ணி விஷ்ணுவோட அருளை பெற்றாரா, அதனால விஷ்ணு பிரயாகைன்னு சொல்லப்படுது. இங்க இருக்கக்கூடிய விஷ்ணு நாராயணன் கோவில்ல சுவாமி கும்பிட்டுட்டு பஞ்ச பிரயாகையில முதல் பிரயாகையான விஷ்ணு பிரயாகை பார்த்து தரிசனம் பண்ணோம். திரும்பி ஜோஷிமத்துக்கு வந்து ஆதிசங்கரர்னால நிறுவப்பட்ட முக்கியமான மடமான ஜோஷிமத் அப்படிங்கிற மடத்துக்கு வந்து சேர்ந்தோம். அங்க அவர் நிறுவி வச்ச சிவலிங்கம், குகைகள் இது எல்லாத்தையுமே தரிசனம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா ஒரு தியானத்தை பண்ணோம். 1300 வருடங்களுக்கு முன்னால கேரளாவிலிருந்து கால்நடையாவே வந்து இமயமலை பகுதிகளில் பல கோவில்களை மேம்படுத்தி இந்த ஜோஷிமத் மடத்தையும் அமைச்சிருக்காரு ஆதிசங்கரர். ரொம்ப ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கு இல்லையா? அங்கிருந்து புறப்பட்டு விருதபத்ரி அப்படிங்கிற கோவிலுக்கு போனோம். நாரத மாமுனியால கட்டப்பட்ட பாரம்பரியமிக்க கோவில் விருதபத்ரி. இங்க ஆதிசங்கரர் வந்து மேம்பாட்டு பணிகளை பண்ணியிருக்காரா. ஆலக்நந்தா நதி பள்ளத்தாக்குல நாரத மாமுனிக்கு பகவான் விஷ்ணு காட்சி கொடுத்த இந்த கோவில் மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயம். அமைதியான சூழ்நிலையில விருதபத்ரிய நாங்களும் தரிசனம் பண்ணோம். அங்கிருந்து புறப்பட்டு பஞ்ச பிரயாகையில 2வது சங்கமமா இருக்கிற இந்த நந்த பிரயாகைக்கு வந்தோம். ஆலக்நந்தா நதியோட நந்தாகினி நதி சங்கமமாகிற முக்கியமான பிரயாகை தான் நந்த பிரயாகை. ஆலக்நந்தாவோ நந்தாகிரியோ பிரவாகமா வந்து சங்கமிக்கக்கூடிய ஒரு அழகான சங்கமம் இது. நந்த மகராஜ் இங்கு தவம் பண்ணதாகவும் கருதப்படுது. நந்த பிரயாகையும் பார்த்து ரசிக்க முடிஞ்சது. அதுவும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அங்கிருந்து புறப்பட்டு பஞ்ச பிரயாகையில 3வதா வணங்கப்படுற கர்ணப்பிரயாக் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தோம். ஆலக்நந்தா நதியோட பிண்டார் நதி சேரக்கூடிய இடம் தான் கர்ணப்பிரயாக். சூரிய புத்திரன் கர்ணனோட பெயரால இந்த பிரயாகை அழைக்கப்படுது. கர்ணன் இங்க தவம் பண்ணதா சொல்றாங்க. அவர் தவம் பண்ண பாறை மேலேயே கர்ணனுக்கு கோவிலும் கட்டியிருக்காங்க. பிரம்மாண்டமா 2 ஆறுகள் சங்கமிக்கக்கூடிய காட்சியை பார்த்துட்டு இங்க இருக்கிற கர்ணன் சன்னதியிலையும் உமா மகேஸ்வரி கோவிலையும் தரிசனம் பண்ணோம். தரிசனம் பண்ணி முடிச்சிட்டு பீப்பிள் கோட்ல வந்து தங்குறோம். அடுத்த நாள் காலையில புறப்பட்டு கார்த்திக் சுவாமி மலைக்கு புறப்பட்டோம். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் டிராவல் பண்ணி கனக்சோரி அப்படிங்கிற கார்த்திக் சுவாமி மலையடிவாரத்துக்கு வந்து சேர்ந்தோம். அங்கிருந்து 3 கிலோமீட்டர் தூரம் கார்த்திக் சுவாமி மலையேற்றம். பாரம்பரியமா அந்த பகுதி மக்கள் வழிபடக்கூடிய ஒரு மலைதான் கார்த்திக் சுவாமி மலை. முன்னொரு காலத்துல நம்ம விநாயகருக்கும் முருகருக்கும் போட்டி வச்சப்போ விநாயகர் அம்மையப்பனை சுத்தி வந்து ஜெயிச்சிட்டாருன்னு நம்ம படிச்சிருப்போம்ல. அதனால கோபம் அடைஞ்ச முருகப்பெருமான் கோவண தாண்டியா பழனியில நின்னதா நம்ம ஊர் தாத்தா பாட்டிகள் ஒரு கதையும் சொல்வாங்க. அது மாதிரி இந்த இடத்துல கோபம் அடைஞ்ச கார்த்திக் சுவாமி அதாங்க நம்ம முருகப்பெருமான். இவரு தன்னோட உடம்புல இருக்கிற எல்லா சதையும் பிச்சு அம்மா பார்வதிக்கும் எலும்பெல்லாம் அப்பா சிவபெருமானுக்கும் கொடுத்துட்டாரா. அப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த இடம்தான் இந்த கார்த்திக் சுவாமி மலை. இன்னமும் முருகப்பெருமானோட முதுகெலும்போ எலும்புகளோ இந்த கோவில் சுயம்பு மூர்த்தியா இருக்கிறதா நம்பிட்டு இருக்காங்க. அதனாலதான் உத்தரகாண்ட் மக்கள் கூட்டம் இங்க எப்பவுமே அலம் ஒதுக்கிட்டு இருக்கோ தரிசனத்துக்காக. கஷ்டப்பட்டு இந்த மலையேறி வந்து சுயம்பா அமைஞ்சிருக்கிற நம்ம கார்த்திக் சுவாமி தரிசனம் பண்ணோம். மயில் வாகனம் மணிகள்னு உச்சாணி உயரத்துல இமயமலை மடிப்புகளுக்கு மத்தியில முத்தாய்ப்பா அமைஞ்சிருக்கு இந்த கார்த்திக் சுவாமி திருக்கோவில். அங்க முருகப்பெருமான மனசார கும்பிட்டுட்டு கோவிலுக்கு பின்னாடி வந்து நின்று பஞ்சசூலி சௌகாம்பா திரிசூலின்னு வரிசை கட்டி நிற்கக்கூடிய மலை சிகரங்களை ரசிச்சு பார்த்துட்டு கீழே வர முடிஞ்சது. உண்மையிலேயே ஒரு சூப்பரான வைப்புன்னு சொல்வேன். கார்த்திக் சுவாமி மலையிலிருந்து புறப்பட்டு கீழே இறங்கி ரிஷிகேஷ் வந்து தங்கிட்டு கங்கை கரையில் இருக்கக்கூடிய தெய்வீக நகரம் ரிஷிகேஷ் அப்படிங்கிற இடத்த சுத்தி பார்த்தோம். ரிஷிகேஷ்ல இருக்கிற ராம் ஜூலா, கீதா ஜூலா, ராமேஸ்வர் கோவில், திரிவேணி சங்கமம், பரதன் கோவில், ருத்ராட்ச மரம் இது எல்லாத்தையுமே தரிசனம் பண்ணோம். மறுபடியும் கங்கா நதியில தீர்த்த எடுத்துக்கிட்டு ஃபுல்ஃபில்லான யாத்திரையை நிறைவு பண்ணோம்.
பஞ்சகேதார தலங்கள்ல கேதார்நாத், மத்மகேஸ்வர், துங்கநாத், ருத்ரநாத்னு பிரம்மாண்ட 4 மலையேற்றங்கள், கேதார்நாத், கௌரிகுண்ட், நீலகண்டாமலைன்னு 3 பாடல் பெற்ற வடநாட்டு தலங்கள், தேவப்பிரயாகை, ரகுநாத் மந்திர், ஜோஷிமத் நரசிங் மந்திர், பத்ரிநாத்னு 3 பத்ரி தலங்கள், விஷ்ணு பிரயாகை, நந்த பிரயாகை, கர்ண பிரயாகை, ருத்ர பிரயாகை, தேவ பிரயாகைன்னு கங்கா நதியோட 5 முக்கிய சங்கமங்கள்னு திணற மனசு நிறைய அருமையான தீர்த்த யாத்திரைய அந்த புண்ணிய பயணத்தை சந்தோஷமா நிறைவு பண்ணோம். இதுலயும் கும்பமேளா நடக்கக்கூடிய தலமான ஹரித்வார்ல கங்கா ஸ்நானம், கங்கா ஆரத்தின்னு பார்த்தது, இமயமலை காடுகள்ல போன பஸ் பயணம், தடக்குன்னு நடந்து போன குதிரை பயணங்கள், கால் தேய நடந்த நடைப்பயணங்கள்னு வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பிரம்மாண்ட யாத்திரையை போயிட்டு வந்த திருப்தியோட ஊருக்கு வந்து சேர்ந்தது அதை விட சந்தோஷம். இவ்வளோ பெரிய யாத்திரையில எவ்வளவோ பாசிட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் சின்ன சின்ன குறைகள் இருக்கதா செஞ்சது. அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ண நம்ம யாத்ரீகர்கள் எல்லாருக்கும் நம்ம தமிழஞ்சலின் சார்பா மனமார்ந்த நன்றிகளையும் நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இது மாதிரி பல்வேறு விதமான யாத்திரைகள் பத்தின தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நம்ம தமிழஞ்சல் குழுவினர்களின் நம்பர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ தயங்காம கால் பண்ணுங்க. நன்றி.